சிந்தாமணி திரும்ப விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க. வீட்டில் இருக்கும்போது விஜயாவும் கால் அட்டன் பண்ண இங்கே சிந்தாமணி கேட்குறாங்க, என்ன மாஸ்டர் இப்போது வீட்டில் பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடுச்சா? திரும்ப அந்த மீனா அதே வீட்டில் தான் இருக்காளா, இல்லை நீங்கள் சொன்னதை கேட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிந்தாமணி. அதுக்கு விஜயாவும், அவள் இனிமேல் இந்த வீட்டில் எப்படி இருக்க முடியும்? நான் தான் பெரிய ஒரு ஆப்பா எடுத்து வச்சிட்டேன்ல, இந்த வீட்டுக்கு அவளால் திரும்பி எப்போதுமே வர முடியாது. அவள் அம்மா வீட்டில் தான் இருக்கான். இந்த முத்துவும் போய் கூப்பிட்டு பார்த்துருக்கான். அவள் இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டா போல. இந்த வீட்டில் இருக்கிறது முத்து மட்டும்தான். கொஞ்ச நாளாக அவனே மீனா இங்கே வராமல் இருக்கிறத பார்த்துட்டு அவனும் கிளம்பி போயிடுவான் அப்படின்னு எங்கள் விஜயா அங்கே சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க. சிந்தாமணி இதை கேட்டு, நாம் நினச்சது ஒரு வழியாக நடந்துடுச்சு. இந்த முத்துவையும் மீனாவையும் இப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினச்சோம். மீனா போயிட்டா, அடுத்து முத்துவும் போயிடுவான். இதுதான் நமக்கு ஏற்ற நேரம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவே இங்கே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே உடனே விஜயா கேட்குறாங்க, சிந்தாமணி அன்னைக்கு அந்த அம்மாவை போய் பார்த்தோம்ல, நாளைக்கு வரீங்களா? நம்ம போய் அந்த அம்மாவை பார்த்துட்டு வருவோம்னு சொல்ல, என்ன மாஸ்டர் திடீர்னு அப்படின்னு கேட்க, இல்லை அந்த அம்மா சொன்னது போல் இப்போது மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியாச்சு. திரும்ப என் புருஷனுக்கு வேறு எந்த ஆபத்தும் வராதுன்னு அவங்க வாயால் ஒரு தடவை கேட்டாதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இல்லைனா திரும்ப திரும்ப அந்த சாமியாடி அம்மா சொன்ன அதே வார்த்தை தான் என் மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குன்னு விஜயா சொல்கிறாங்க. விஜயா சொன்னதை கேட்டதுமே, சரிங்க மாஸ்டர், உங்களுக்காக நான் வேணும்னா அந்த அம்மாவை வீட்டுக்கே வர சொல்கிறேன். திரும்ப ஒரு பூஜை போட்டுடலாம் அப்படின்னு சொல்ல, திரும்பவுமா அப்படின்னு பதட்டத்தில் விஜயா கேட்க, மாஸ்டர் பயப்படாதீங்க, அதான் இங்கே தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சுல, அது போல் நினச்சிக்கோங்க. இப்போது ஏதோ அண்ணனும் உயிர் பழிச்சு வந்துட்டாரு, அதை நினச்சி சந்தோஷப்பட்டு ஒரு பூஜையை மட்டும் போடுங்க. இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. நாளைக்கு அந்த அம்மா கிட்ட பேசி நான் வர சொல்கிறேன் அப்படின்னு விஜயாவை பார்த்துட்டு இங்கே சிந்தாமணி சொல்ல, சரிங்க சிந்தாமணி, அப்போ நான் ஃபோனை வைக்கட்டுமான்னு ஃபோனை வச்சிட்றாங்க. இங்கே விஜயாவும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. ரொம்ப மனசுக்கு வருத்தமாகவும் கஷ்டமாகவும் தான் இருக்கு. மொத்தவும் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரவங்க எதை யோசனையில் அம்மா இருக்கிறத பார்த்துட்டே இருந்துட்டு இங்கே அப்பாவை பார்க்க உள்ளே போகிறாங்க. அப்பா, மாத்திரையெல்லாம் சரியாக போட்டிங்களா? இப்போ உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு முத்து கேட்காதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா முத்து, இப்போ தான் தூங்கி கிளம்புனேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீ சவாரிக்கு போகலைன்னு சொல்லி கேட்க, போகணுப்பா, அப்படியே நான் மீனாவையும் போய் பார்த்துட்டு போகலான்னு இருக்கேன்ப்பான்னு சொல்ல, மீனா கிட்டே பேசி எப்படியாவது வீட்டுக்கு வர சொல்லு. அப்படி இல்லைனா என்னால் முடிஞ்சால் கூட இப்போவே நான் மீனாவை போய் பார்த்துட்டு வருவான் அண்ணாமலை சொல்கிறாங்க. அப்பாப்பா, இந்த நேரத்தில் நீ இந்த மாதிரி அலையெல்லாம் வேண்டாம், நீ வீட்டிலே இருப்பா, எங்கே போகிறதா இருந்தாலும் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், மீனா வந்துடுவாப்பா அப்படின்னு சொல்லி இங்கே முத்து பேசிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் வீட்டில் பூஜை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே வர சொல்லிடுறாங்க. ஸ்ருதி, ரவி, அப்புறம் முத்து இவங்க எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன விஜயா திரும்பவும் எதுக்கு அந்த அம்மா வர சொல்லி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு, எல்லாம் அந்த மீனாவால். அன்னைக்கு அந்த அம்மா வந்து சொல்லிட்டு போனதாங்க என் காதில் ஒழிச்சிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோன்னு ஒரு பயம் இங்கே மனசுக்குள்ளே இறந்துக்கிட்டே இருக்கு. என்னுடைய மன திருப்திக்காவது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் பரசுவமே அண்ணாமலையை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கும் வராங்க. அண்ணாமலை கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு பூஜையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன அண்ணாமலை இது அப்படின்னு பரசு கேட்க, நான் சொல்லி விஜய் எங்கே கேட்குறான், தேவையில்லாமல் நடந்தது ஒன்று, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு சொல்கிற மாதிரி இந்த பழியெல்லாம் மீனா மேலே தான் போய் விடியவும் செய்துன்னு சொல்ல, இங்கே பரசுவும், நீ விடுப்பா அண்ணாமலை, எல்லாம் சீக்கிரமாகவே சரியாயிடும், நீ மனசை போட்டு குழப்பிக்காமல் நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு பரசு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவும் வந்துடுறாங்க. வர்ற அந்த அம்மாவை பார்த்து முத்து முறைச்சிட்டே நிற்கிறாங்க. முறைச்சிட்டே நின்னாலும் அந்த அம்மா கொஞ்சம் பயந்த மாதிரியே உள்ளே வரவும் செய்கிறாங்க. உள்ளே வந்து இங்கே கீழே உட்கார, பூஜை எல்லாமே நல்லபடியாக நடக்குது, இனிமேல் உன் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன் குடும்பத்துக்கு வந்த கண்டம் இப்போ உன் கையை விட்டும் உன் வீட்டை விட்டும் போயிடுச்சு, இனி எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் இனிமே அந்த பொண்ணை நீ வீட்டுக்குள்ளே சேர்த்தாதான் அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க யாருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த பொண்ணோட கிரகம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, அது உங்கள் குடும்பத்தையே ஆட்டி படைச்சிட்ருக்கு. இப்போ அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனதுனால இனி உங்கள் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனி அந்த பொண்ணு இருக்கிற இடம்தான் பிரச்சனையே அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, அதை கேட்டதும், அந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தால் எங்களுக்கு என்ன, எங்கள் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, இனி புருஷன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதில்ல அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மாவும், அதெல்லாம் எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பும் போதே முத்துவை பார்த்து முறைச்சிட்டே கிளம்ப, இப்படியே முத்துவும் முறைச்சிட்டே தான் இருக்காங்க. சரிப்பா நம்மளை, அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரேன், வாங்க நானே உங்களை கொண்டு போய் வீட்டில் விடுறேன்னு சொல்ல, அட இருக்கட்டும்ப்பா, நீ ஏதாவது சவாரி இருந்தால் பாருப்பா அப்படின்னு பரசு சொல்ல, இல்லை அங்கிள் அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரசுவை கூட்டிகிட்டு கீழே போகிறாங்க. அப்போ பரசுகிட்ட முத்து கேட்குறாங்க, ஏங்கள் அன்னைக்கு நீங்களும் அந்த வண்டி இடித்தது யாரு என்ன ஏதுன்னு
எதையுமே கவனிக்கலையா? நம்பர் கூடவா உங்களுக்கு சரியாக தெரியலன்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா முத்து, நான் கீழே விழுந்த பதட்டத்தில் வண்டி நம்பர்லாம் பார்க்கலப்பா. ஆனால் எனக்கு அவன் யாருன்னு தெரியலப்பா, ஹெல்மெட்லாம் போட்டிருந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பரசுவும் முத்துக்கிட்டேன். நானும் ஏதாவது வழி இருந்தால் யார் என்னன்னு பார்க்கலான்னு தான் பார்த்தேன் அங்கிள். ஆனால் அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லை. அதனால தான் என்னால் கண்டுபிடிக்கவும் முடியலைன்னு முத்து சொல்ல, அட வேடுப்பா, வந்தவன் இந்த மாதிரி பல இடங்களில் ஆக்சிடென்ட் நடக்க தானப்பா செய்துன்னு சொல்ல, இல்லை அங்கிள், அப்பாவும் சரி நீங்களும் சரி ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க. அதுலேயும் அவன் நீங்கள் ஓரமாக போகும்போதே வேணுனே கொண்டு வந்து வண்டியை விட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா முத்து, எனக்குமே அது அப்படி தான் தோணுச்சு. ஒருவேளை அவன் குடிச்சிட்டு கூட வந்திருக்கலாம்லன்னு சொல்லும்போது, எனக்கு என்னமோ சரியாகவே படலங்கள் மனசுக்குன்னு முத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வாசல் வரையும் கொண்டு வந்து விடுறதுக்காக அதாவது பரசுவை கூட்டிகிட்டு போகலான்னு வந்த எங்கள் முத்துவும் பரசுவும் காரில் ஏற போகும்போது, முத்து ஒரு நிமிஷம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அங்கிள் அப்படின்னு கேட்க, அதுவும் அந்த வண்டி தான்ப்பா, பார்க்குறதுக்கு அந்த வண்டி மாதிரி தான் இருக்குது. அந்த வண்டி தான்ப்பா நான் பார்த்தேன், எனக்கு நல்லா நினைவு இருக்குப்பா முத்து அப்படின்னு பரசு சொல்ல, அந்த வண்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பான்னு சொல்லும்போது பரசுவும் முத்துவும் அங்கே காரில் ஏறி நேராக அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணி போகும்போது தான் தெரியுது அந்த வண்டியில் பின்னாடி இருக்குது இங்கே வீட்டுக்கு வந்து சாமியாடி அம்மான்னு. முன்னாடி அந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கவன் இந்த அண்ணாமலையை இடிச்சிட்டு போனவன். நல்லாவே பார்த்த முத்துவுக்கு இங்கே கொண்டு போய் குறுக்க வண்டியை நிறுத்தி அவங்க 2 பேரையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. 2 பேருமே வண்டியிலேருந்து கீழே இறங்க. இதை பார்த்த முத்துவும் பரசுவும், இதோ இந்த வண்டி தான்ப்பா, நல்லா நினப்பு இருக்கு, இதில் இதே ஸ்டிக்கர் தான்ப்பா ஒட்டியிருந்துச்சு, உங்கள் அப்பா வெடிச்ச போதும் அதே ஸ்டிக்கர் தான்ப்பா இதுலேயும் ஒட்டியிருக்கு அப்படின்னு சொல்ல, இதை பார்த்ததுமே முத்து அவனை பிடிக்கலான்னு போனால் அவன் ஓட ஆரம்பிச்சிடறான். ஆனால் முத்து ஒரு வழியாக பிடிச்சிட்றாங்க. எதுக்கட என்னை பார்த்ததும் பயந்து ஓடுனேன் அப்படின்னு முத்து கேட்க, அது அப்படின்னு தயங்கி நிற்கிறாங்க. அங்கே நின்றுட்டு இருக்க சாமியாடி அம்மாவும், இப்போ உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா? இப்போது இந்த மாதிரியே வேற பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இப்படி வீட்டுக்கு குறி சொல்கிற மாதிரி வந்து அப்புறம் அதே வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற மாதிரி, இப்போ அதே வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற மாதிரி நீ என்னடானா ஆள் வச்சு இந்த மாதிரி நாடகம் நடத்திட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சாமியாடி அம்மாவை பார்த்து இங்கே முத்துவோம், அடா ஆமாப்பா, நீ சொல்கிறத யோசிக்கும் போது எனக்கே இப்போ தான் விஷயம் புரியுது. இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க. வீட்டுக்கு வர வேண்டியது ஃபஸ்ட்டு ஒரு பூஜைன்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டியது, அடுத்து பரிகாரன்ற பேரில் திரும்ப ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டியது, பணம் பறிக்கிறதுக்கு அடுத்தவங்க குடும்பத்தில் விளையாட வேண்டியது அப்படின்னு பரசு சொல்ல, இங்கே முத்துவும் போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, இப்போவே இவங்கள நம்ம ஸ்டேஷனில் ஒப்படைக்கலான்னு சொல்ல, ஐயோ என்னை மன்னிச்சிருங்க தம்பி, டக்குன்னு காலில் விழுந்துறாங்க இந்த சாமியாடி. முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினதுக்கு பிறகு, நீங்கள்லாம் யார், எதுக்காக இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து விளையாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, ஐயோ தம்பி எங்களை மன்னிச்சிருங்கன்னு நடந்த விஷயத்த ஒன்று விடாமல் எங்கள் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துவும், என்ன சொல்கிறீங்க, அந்த சிந்தாமணி அப்படின்னு கேட்க, ஆமாம் தம்பி, நாங்கள் தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னோன்னா உங்களுக்கு தெரிய வேண்டாம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, நானும் என் பிள்ளையும் பெரிய தப்பு பண்ணிட்டோம், என் பிள்ளைய இப்படி நான் அனுப்பியிருக்கக்கூடாது, ஆனால் வேறு வழி இல்லை, காசு பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான், அதுவும் அவருக்கு எதுவும் ஆகாத அளவுக்கு தான் ஆக்சிடெண்ட்டும் பண்ண சொன்னாங்க அந்த அக்கா, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோம் தம்பின்னு இங்கே சாமியாடி பேச ஒத்துக்கிறாங்க. இதை கேட்ட முத்துவுக்கும் பரசுவுக்கும் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி தாங்க முடியாமல் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டே நிற்க, இந்த விஷயத்த வீட்டில் வந்து இப்போவே வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள், முக்கியமாக எங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே கூட்டிகிட்டு போக, இதை வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுக்குற விஷயமாகவும் அதே நேரத்தில் எங்கள் விஜயாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடிய விஷயமாகவும் இருக்குது. என்னப்பா இந்த சிந்தாமணி இவ்வளோ பெரிய கேடுகட்ட வேலையை பார்த்துருக்கா, இதுக்கப்புறமும் நான் அமைதியாக இருக்கணுமா? மீனாவை பழி வாங்கணும், அதுக்கு வீட்டில் இருக்கவங்கள காயப்படுத்த ஒரே நேரத்தில் எத்தனை வேலைகளை அம்மா கூட ஏமாத்தி அம்மா கூட ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற மாதிரி ஏமாத்திட்டு இருக்கா, இதுக்கெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுப்பான்னு சொல்ல, ஐயோ தம்பி நாங்கள் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோன்னு சொல்ல, தப்பு பண்ணது நீங்கள், தப்பு பண்ண வச்ச அந்த சிந்தாமணிக்கு தண்டனைன்னு ஒன்று இருக்குல்ல, ஆனால் நான் அதை சும்மா விட மாட்டேன்னு முத்துவும் கோவப்பட, முத்து கொஞ்சம் அமைதியாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு அண்ணாமலைகிட்ட முத்து கேட்குறாங்க. அந்த சிந்தாமணி நினச்சது போல் மீனா இந்த வீட்டில் இல்லை, சிந்தாமணி நினச்சதே மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். இங்கே பாரு விஜயா, இந்த விஷயம் நமக்கு எதுவுமே தெரியும்னு அந்த சிந்தாமணிக்கு தெரியக்கூடாது, சிந்தாமணி கூட நீ இருந்து சிந்தாமணியோடைய நினைப்பு என்ன, இனி அவள் என்னெல்லாம் செய்கிறான்னு நீ இங்கே கூட இருந்து பார்த்துக்கிறது மட்டும்தான் உன்னுடைய வேலைன்னு சொல்ல, என்னங்க அப்படின்னு இங்கே விஜயா சொல்ல, பின்ன வேறு என்ன பண்ணுறது,
சிந்தாமணி கிட்ட உன் கோவத்தை காட்டினா சிந்தாமணி எல்லா உண்மையும் உன்கிட்ட ஒத்துப்பான்னு நினைக்கிறியா? நிச்சயமா சிந்தாமணி அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. வேற ஏதோ காரணத்துக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா. அது என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு இனி உன் கையில தான் இருக்குன்னு சொல்ல, அதுக்கு முத்துவும் அப்பா இனிமே அந்த நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு முத்து கோவத்தோட சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி வெளியே போறாங்க. மீனாவை கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுக்காக, உண்மையெல்லாம் சொல்லிட்டு மீனாவை கூட்டிட்டு வரணுன்றதுக்காக. அண்ணாமலையை இனி வீட்டுல இருக்கவங்களை காயப்படுத்தாத விஜயா, குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தவங்க இந்த மாதிரி வேலையை நம்ம குடும்பத்துல பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அமைதியா இருக்கக்கூடாதான். ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அது என்னன்றதை இனி நீதான் கண்டுபிடிக்கணும்னு அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்றாங்க. விஜயாவும் அதை கேட்டு அமைதியாவே நின்றுகிட்டு இருக்காங்க பலத்த யோசனையோட.